ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் போன தொடரில் நம்மளுடைய வாழ்க்கைன்றத அழகான சக்கரம் எப்படி செயல்படுது, எப்படி ஓடுது, பகவான் அதை எப்படி அமைச்சு வச்சிருக்காருன்றதை பார்த்தோம். இப்போ அதை அடுத்து 16வது ஸ்லோகம், ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹயஹ அகாயுரிந்திரியா ராமஹ மோகம் பார்த்த சஜீவதி. இந்த அழகான வாழ்க்கைன்ற சக்கரம் எப்படி சுற்றுதுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த சக்கரம் சுற்றணுன்னாலே அதில் ஒவ்வொருத்தர் அவங்களுடைய பங்கை ஆற்றணும். அப்படி இல்லை, அவங்களுடைய பங்கை ஆற்றலைனா என்ன அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏவம் இப்படியாக பிரவர்த்தித்தும் சுழல விடப்பட்டிருக்கிற சக்கரம், இந்த வாழ்க்கைன்ற சக்கரம், அதாவது 14வது மற்றும் 15வது ஸ்லோகங்கள் மூலமாக பார்த்தோம் இல்லையா, அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவக அப்படின்ட்டு. அதாவது எப்படி ஜீவராசிகள் அன்னத்தினால உயிர் வாழ்கிறாங்க, அன்னம் மழையிலேருந்து கிடைக்குது, மழை யாகங்கள்னால, தெய்வ பூஜைகள்னால, தெய்வ பூஜைகள் செய்கிறது அது செயல்பாடு, கர்மங்கள் செய்ய உடல் வேணும், உடல் ஆத்மாக்கள், ஜீவராசிகள், அதாவது ஜீவராசிகளான ஆத்மாக்கள்லேருந்து வருது அப்படின்ட்டு இந்த சக்கரத்தை பார்த்தோம். இப்படிப்பட்ட சக்கரத்தை சுழண்டு கொண்டு இருக்கிறோம். இந்த சக்கரத்தை இங்கே யஹ ந அனுவர்த்தயதி, எவன் ஒருவன் தான் மட்டுமே தன்னோட வாழ்க்கையை மட்டுமே பார்த்துக்கிட்டு, தன்னுடைய பாட்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு இந்த சக்கரத்தில் தன்னுடைய பங்கை ஆற்றாமல் அதை தடுக்கிறானோ, சஹ அப்படிப்பட்டவன் அகாயுகு பாவப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறான் அப்படின்ட்டு. பாவப்பட்ட வாழ்க்கைன்னா என்ன மாதிரி? பாவத்தினாலேயே கிடைச்ச பிறவி, இந்த பிறவியிலையும் பாவங்களையே செய்யக்கூடிய பிறவி, அது மட்டும் இல்லாமல் பாவங்களை சம்பாதிக்கும் பிறவி. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்திரியா ராமக புலனின்பத்திலேயே கிடப்பவனாக நம்ம எப்படி வாழணும்னு பகவான் சொல்லிட்டு வராரு. ஆத்மா ராமகவாக இருக்கணும், அதாவது ஆத்மாவிலேயே ஈடுபட்டுட்டு இருக்கணும். ஆனால் இப்படிப்பட்டவன் இந்த சக்கரத்தில், வாழ்க்கைன்ற இந்த சக்கரத்தில் தன்னுடைய பங்கை ஆற்றாமல் தன்னுடைய பாட்டை மட்டும் பார்த்து கொள்பவன் இந்திரியா ராமக புலனின்பத்திலேயே ஈடுபட்டவனாக இருக்கான். அதாவது கண்ணு என்ன கேட்குதோ அதுபடி போயிட்டு, காது என்ன கேட்குதோ போயிட்டு, என்ன தேவையில்லாதது சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, மோகம் வீணாக ஜீவதி வாழ்கிறான். ஒரு வீணான வாழ்க்கையை வாழ்கிறான் அவன். எப்படிப்பட்டவன்? இந்த வாழ்க்கைன்ற இந்த சக்கரத்தில் தன்னுடைய பங்கை ஆற்றாமல். ஏன்னா தன்னுடைய பங்குன்றது நம்ம என்னன்னு பார்த்தோம் இல்லையா முன்னாடியே, தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்துவக. நம்ம செய்ய வேண்டிய தெய்வ பூஜைகள், யாகங்கள், யஜ்ஞங்கள், உடல், அதாவது தன்னுடைய சுயநலத்துக்கு இல்லாமல் உலக நன்மைக்காகலாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் செய்யாமல் தன்னுடைய பாட்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு, தனக்காக மட்டுமே சமைச்சு தனக்காக மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியவன் சக்கரத்தில் தன்னுடைய பங்கை ஆற்றலை. அப்படிப்பட்டவன் ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை, புலன்களாலேயே இழுக்கப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழிட்டு ஒரு வீணான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறான் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த பகவான் அமைச்ச அந்த அமைப்பு சக்கரம், இதில் அந்த சக்கரத்தில் நம்மளுடைய பங்கு இல்லைன்னா என்ன, கர்மங்களை ஏன் நம்ம செய்யணும், இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். இப்போது கர்மங்களை செய்யாமல் கூட சில பேரால் இருக்க முடியுமா? அவங்களுக்கு எதுவுமே ஆகாதா? அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதா? அப்படிப்பட்டவங்க யார்? அதை அடுத்த 3 ஸ்லோகங்கள் 17, 18, 19வது ஸ்லோகங்களில் பார்க்க போகிறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.